எங்கோ மளிகை கடையில் 10ஓடு 11ஆக தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த என்னை மாதிரி இளைஞர்களை நீ அடிமையாய் இருக்கிறாய், விழித்து எழுந்து வா தமிழனே என்று அரைச்சீட்டத்தோடு இந்த களத்திற்கு கொண்டு வந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்தோம். நாங்க முதல்ல பேசிட்டு இருந்தோம், இந்த ஊத்துக்குழி மண்ணுல ஒரு 8:30 மணிக்கு மேல என்னட்டா மக்கள் கூட்டம் இருக்காது, மக்கள் எல்லாம் கலைந்து சென்று விடுவார்கள் என்று. ஆனால் கலைந்து சென்று விட்டாலும் அவரவர் வீடுகளிலும் கடைகளிலும் அமர்ந்து என்ன பசங்க பேச போறாங்க அப்படிங்கிறத காது வழியே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும் மற்றும் பெருந்துறை தொகுதியில் இருந்தும் வந்து இங்கே அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்த உதவி புரிந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் முதல்கண் என் வணக்கம். அது என்னங்க, இப்போ தேர்தலே வரல, உங்க அண்ணன் 234 வேட்பாளர் அறிவிச்சிட்டாராமா அப்படின்னு பத்திரிகை வைத்தா சரி நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப நாங்க களத்துக்கு வந்துட்டோம். அண்ணன் 3வது முறையாக இந்த பெருந்தலை தொகுதியில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு. 3வது முறையாக நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 2016 நான் களத்துக்கு வரும் பொழுது எனக்கு இந்த அரசியல் தெரியாது. என்னுடைய தொகுதியினுடைய நிலப்பரப்போ எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு கூட தெரியாது. ஆனால் செந்தமிழன் சீமான் சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் என் காதில் இழுத்துக் கொண்டிருக்கிறது. தம்பி, நேரம் பார்க்காத, ஒரு படிக்கட்டு ஒரு மலை ஏறணும் அப்படின்னா 10 படியை எட்டுக்க பார்க்காத, ஒவ்வொரு படியா பாரு, ஒவ்வொரு படியா ஏறி அடுத்த படியா பாரு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் நீ அதை கடந்து போக முடியும். அப்படித்தான் இந்த அரசியலும். அதனால உனக்கு ஒரு 40,000 துண்டறிக்கைய எப்படியாவது அடிச்சு கொடுக்கிறேன். உன்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போய் கொடு. கண்டிப்பா மக்கள் நம்ம பக்கம் நிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த 2016 1459 வாக்கோடு தொடங்கணும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 13,000 சில வாக்குகளோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற ஒரு நல்ல நிலைக்கு என் மேன்மையான மக்கள் எங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. மக்கள் எங்களை கைவிடல. தொடர்ச்சியா மக்கள் வந்து எங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா நாங்களும் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம் மக்களோட மக்களாக. இந்த பெருந்தலை தொகுதியில் பாத்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சனை. 2700 ஏக்கர் சிப்காட்டுக்காக எடுத்து கொடுத்தாருங்க. இந்த மக்களை எல்லாம் வாழ வைப்போம் சொல்லிட்டு இந்த 2700 ஏக்கரா பக்கத்தில் இருக்கிற ஒரு 1000 ஏக்கரா கிட்டத்தட்ட 3700 மக்கள் ஏக்கராவோட மக்கள் தன்னுடைய வாழ்விடத்தை இழந்து அகதியா வெளியேறிட்டாங்க. அந்த இடத்துல வாழவே முடியாது. அந்த சூழல்ல இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்ப உன்னை கவனிச்சுக்கணும். நம்ம கண் முன்னாடி 2020 எடுத்த இந்த சிப்காட் தொழிற்சாலையினால் கிட்டத்தட்ட 3700 ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்களில் வசிச்ச நம்ம கிராம மக்கள் அவதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இப்ப வடவர்கள் அதிகமாக குடியேறி அந்த தொழில் முழுவதும் அவர்களை சார்ந்துதான் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்படியே நம்ம விட்டுட்டு போறோமா? என்னங்க தமிழ் தேசியம்? நாம் தமிழர் கட்சி எந்த அரசியலை முன்வைக்கிறது? இந்த தமிழர் நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியையும் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதிலும் நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லித்தான் 312 பக்கமுள்ள ஒரு செயல்பாட்டு வரவு புத்தகத்தை 2016 உங்கள் முன்னால் வைத்து இந்த அரசியலுக்கு நாங்கள் வந்தோம். படிப்படியா ஒவ்வொருத்தையும் நாங்கள் போய் இந்த அரசியலை அவங்க விலைக்கு சொல்லி தொடர்ச்சியாக இந்த அரசியலை எங்கள் பக்கம் பாதி மக்களை கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்களை எங்கள் பக்கம் திருப்பி விட்டோம். மீதி இருக்கிறது குறைவானவர்கள் தான். கிட்டத்தட்ட 8% வாக்கு வாங்கிட்டோம். பெருமை தொகுதி பாத்தீங்கன்னா 5% வாக்கு போன முறை சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சவர்களோட வாக்கு 45%. கிட்டத்தட்ட நம்ம 40% வாக்குகளை அதிகமாக வாங்கணும். அதற்குண்டான பணிகளை தொடர்ச்சியா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என் அன்பு மக்கள், எங்கள் அரசியலும் தயவு செய்து நீங்க உற்று நோக்குங்க. இப்ப திடீர்னு நீங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பெண்களை மையமா வச்சு 5000 ரூபாய் வந்து ஒருத்தருடைய வங்கி கணக்கிலே போட்டு இருக்கிறாங்க.
நம்ம பெண்களை இந்த அரசுகள் எவ்வளவு இழிநிலையில வச்சிருக்கிறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. பணத்தை கொடுத்தா பெண்களோட வாக்கு வாங்கிடலாம். ஏன்னா ஆண்களோட வாக்குகளை விட பெண்களோட வாக்குகள் அதிகமா இருக்குது. கண்டிப்பா அவங்களோட வாக்குகளை வாங்க ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தப்பு மனக்கணக்கு போட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து செஞ்சுட்டு பாருங்க. போன 2 தேர்தலையும் போய் ஒவ்வொரு வீடும் எத்தனை சொன்னோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செஞ்சதுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடிகாரன், ஒரு குடி நோயாளி உருவாக்கியாச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருந்தால் தினமும் 700 ரூபாய் கொண்டு டாஸ்மாக் கடை கொடுக்கணும். இப்ப மாசம் 6000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய், 5 வருடத்திற்கு 3,4 லட்சம் ரூபாய். எப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒருவன் குடிநோயாளியாக மாறிவிட்டால் அவன் கொடுக்கக்கூடிய காசு 5 வருடத்தில் அந்த அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். உங்க வீட்டுல குடும்பத்துல நிம்மதி இருக்குங்களா? புருஷன் குடிச்சிட்டு நிம்மதி இருக்குமா? இதை மாத்தணும்னு சொல்லி டாஸ்மாக் கடை எடுங்கடான்னு சொன்னா இது அப்படியே வாய்ச்சவடால். நாங்க வந்தா டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்போம். ஏன்னா கலைஞரோட தத்து பிள்ளைகள்ல அந்த வார்த்தைகளை அப்படியே திருப்பி திருப்பி போடுறதுல இவங்களை விட்ட திறமையானவங்க யாருமே இருக்க முடியாது. படிப்படியாக குறைப்போம். கேட்டா ஆமாங்க படிப்படியாக குறைச்சிட்டு வரோம். இந்த தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற சாராய கடையில இருக்கிற லாரி ஓட்டுறவங்களை போல சாரையை முடிச்சுட்டு போய் அடுத்த மேல ஏற்றினு சொல்லி போட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. நீதிபதி சொல்றாப்புல இனிமேல் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில இத்தனை மீட்டருக்கு மேலதான் டாஸ்மாக் கடை இருக்கணும். சரிங்க ஐயா, அரசு சரிங்க ஐயா. எத்தனை மீட்டர் ஐயா? ஒரு 300 மீட்டர். கடை இங்க இருக்குதுன்னா வாசல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு பின்னாடி கதவை திறக்க வச்சுக்கலாம். நீ இப்படி போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிடறான். எப்படியெல்லாம் நமக்கு இந்த அரசாங்கம் நல்லது செய்ய பாத்தீங்களா? இப்பேற்பட்ட அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவன் நமக்கு நன்மை செய்வான் நன்மை செய்வான் நாம எதை வச்சு எதிர்பார்த்துக்க முடியும்? அதனால என் அன்பு மக்களே, தயவு செய்து சிந்திங்க. நாம் தமிழர் கட்சியோட ஒற்றை கொள்கை என்னன்னா தமிழினத்தின் நீட்சியே நாம் தமிழரோட லட்சியம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். இது என் இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். இது நாம் தமிழர் கட்சிகளுடைய அடிப்படை அரசியல் உரிமை என்பதை என் மக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்க இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். முக்கியமா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை முதன்மையானது 3 தாங்க. என் மக்களுக்கு அடிப்படை தேவை கல்வி, மருத்துவம், குடிநீர். இந்த 3 மட்டும் இந்த அரசாங்கம் நல்ல சேவையா இலவசமா கொடுத்துட்டா போதும். மற்றதை என் மக்கள் அவனுடைய சொந்த காசை போட்டு வாங்கி ஒரு தன்மையோட மிக்க ஒரு வாழ்க்கைய வாழ வைப்போம் என்பதுல நாம் தமிழர் கட்சி தரத்தை உறுதியா நிக்குது. நான் வதற்கு பாக்குறேங்க. எங்க தேர்தல் தலைவர் சொல்ற மாதிரிதான் அரசியல் என்ன? அரசியல்னா மக்களோட சேவை. மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து தன்னலம் இல்லாம சுயநலம் இல்லாம அந்த சேவையை செஞ்சு கொடுக்கறதா ஒவ்வொரு அரசியல்வாதியோட கடமை. இப்ப மக்களுக்கு பார்த்தா பாருங்க, இது ஒரு பேருந்து நிறுத்தம். பேருந்துக்கு ஏறி போறவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க. மகளிர் நிறைய நின்னாங்க. இங்க போட்ட நாற்காலி எடுத்து புஷ்குன்னு போட்டுட்டாங்க. அப்பதான் நினைச்சேன், அடடா இங்க வர மக்கள் இவ்வளவு நிக்கிறாங்க, சிரமப்படுறாங்களே. ஏன் இந்த இடத்துல ஒரு சுத்தி ஒரு நாற்காலி 10 நாற்காலி போட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா வரும்ல. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல். மக்களுக்கு என்ன தேவையோ நாங்க சுதந்திரம் இல்லாம மக்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இந்த வாக்குறுதியை கண்டிப்பா உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அதனால மீண்டும் என்ன சொல்றேன்னா, இந்த 3வது முறையா என்ன வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க. என்னுடைய ஊர் ஈங்கூர். நான் மளிகை கடை வச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்க பல கட்சிகள் நிற்பாங்க. தேர்தல் அப்ப நீங்க ஓட்டு போடுறப்ப தயவு செய்து நீங்க குடும்பமா வீட்டுல விவாதிங்க. யாருக்கு வாக்களிக்கலாம் பாரு. பல கட்சியை கூட்டணியா போட்டு வர இவனுக்கு வாக்களிக்கலாமா, இல்ல தடிச்சு நின்று தொடர்ச்சியாக 15 வருஷம் இந்த அரசியல் களத்துல தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி தனிச்சு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாமா என்பதை தயவு செய்து சிந்திங்க. இந்த 2024 நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னாரு, இனி எக்காரணத்தை கொண்டுங்க உசுரே போனாலும் சரிங்க பிஜேபியோட கூட்டணி கிடையாது. 2024 12ஆம் மாசம் சொன்னாரு. ஆனா
2025 3வது மாசம் அமித்ஷா வந்து அறிவிக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது, அதிமுகவோடு இணைந்து நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் சொல்லிட்டு 3 மாசத்துல இந்த முடிவை மாத்துறவங்க அது எப்படிங்க நீங்க தலைவரை ஏத்துக்கிறீங்க? எதை வச்சு தலைவரை ஏத்துக்கிறீங்க? இப்ப எவ்வளவு கூட்டம் நடக்குன்னா முதல்வரோடு உட்கார்ந்துருக்காங்க, இல்ல எங்கேயாச்சும் காசு கொடுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு உட்கார்ற கூட்டமா இது? அப்பேற்பட்ட கூட்டமா இருந்த எங்களுடைய வாக்குகளை சரிச்சிருக்க முடியுமில்ல? எப்படி 1.1 8.2 வாக்குகள் இந்த தமிழ் தேசிய வாக்குகளை தடுப்பதற்கும் தமிழ் தேசிய ஆட்சி மலரக்கூடாது என்பதற்கும் இந்த ஆரிய திராவிடர்கள் பண்ணக்கூடிய சூழ்ச்சியில இந்த திரைக்கவர்ச்சி ஒண்ணு. என் மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை முன்னெடுப்புறேன். 2018 மிக பெரும் புகழ்பெற்ற நடிகர் கமலஹாசன் வந்தாப்ல, நான் தான் மாற்றம், நான் தான் மையமாக நிற்பேன், எல்லாம் ஊழல் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து உடைச்சார் டிவிய. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல். இப்ப கமலஹாசன் எங்கே? மக்கள் முன்னாடியே நான் கேள்வி முன்வைக்கிறேன். இப்ப இந்த கமலஹாசன் எங்கே? ஒவ்வொரு தேர்தலிலும் நின்று ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு 30,000 வாக்கு அந்த மாதிரி வாக்குகளை வாங்கினார்ல, அந்த வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டிய வாக்குகள். ஏன்னா பல இளைஞர்கள் நினைக்கிறாங்க ஒரு மாற்றம் வேண்டுங்க, புதுசா ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. அந்த புதுசா ஒரு ஆள் வந்து திரைப்படத்துறை மூலம் வந்தாங்கன்னா அவங்க பக்கம் சாடுறாங்க. அதை இந்த திராவிட கும்பல்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 3 தேர்தலில் வந்தாங்க, அவருடைய செயல் திட்டம் முடிஞ்சது. ஒரு 6 எம்எல்ஏ ஓட்டு போட்டு மாநிலங்களவையில் ஒரு சீட்டை தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சு. யார் கொடுத்தது? திமுக. ஏங்க ஒரு எம்எல்ஏக்கள் வந்து இங்க ஜெயிக்கிறதுக்கு 30 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. எவ்வளவு? 30 கோடி. 6 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்க கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி திமுக எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துட்டு அந்த எம்எல்ஏக்களை வந்து நீ மாநிலங்களவையில ஓட்டு கமலஹாசனுக்கு போடு அப்படின்னு சொல்றது அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல் திட்டம். எதற்காக? சீமான் பின்னாடி யாரு திருடா? இளைஞர்கள், படித்தவர்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்கள். அப்ப இந்த இளைஞர்களுடைய வாக்கை தடுப்பதற்கு என்ன வழி? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 தான். இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? ஒன்னா திரைக்கவர்ச்சி, இல்லைன்னா கிரிக்கெட். கிரிக்கெட்டை விட திரைக்கவர்ச்சி அதிகமா இருக்குது. அதனால திரைக்கவர்ச்சி உள்ளவனை எவனத்துல கூட்டிட்டு வந்தா இந்த வாக்குகளை பிரிக்கலாம், நாம் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய திட்டம். என் அன்பு மக்கள், இதை நீங்க புரிஞ்சுக்கலைன்னா தொடர்ச்சியா வீழ்ந்து போயிருவீங்க. இது வந்து தமிழ் தேசியத்துக்கான வீழ்ச்சி இல்ல, மொத்த நம்ம பரம்பரைக்கு உண்டான வீழ்ச்சி. எப்ப காமராஜர் ஐயா ஆட்சியை விட்டு போனாரோ அதில் இருந்து 60 வருஷமா இந்த தமிழ்நாட்டுக்கு பிடித்திருக்கிற சாபம் இன்னும் போக மாட்டேங்குது. அதை துடை தெரிவதற்காகத்தான் சீமான் என்ற ஒற்றை தலைமையின் கீழே யாரோடும் சமரசம் இல்லாமல் இந்த தேர்தலை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் எளிமையானவங்க. நீங்க நினைப்பீங்க ஏடா கட்சி காசுல எப்படிதான் கட்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் 500 1000 போட்டு எங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரிதான் இந்த வேலையை நாங்க செய்யறோம். அப்ப என் மக்கள் வாக்களித்து எங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு சேவையாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய கடமை. ஏன்னா அடுத்து எங்களுடைய சட்டமே இந்த நிலத்துல பிழைக்கணும். இப்பவே வளங்களை அழிச்சுட்டானுங்க. நீர்வளம் இல்லை, நிலவளம் இல்லை. நம்ம கண் முன்னாடி 2007 ஏக்கரா பிடிக்க கொடுத்த சிப்காட்ல நம்ம மக்கள் இப்ப வாழல. எடுத்துக்காட்டு, நான் சிப்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல வர ஈகூர் ஊராட்சி, அதில் உள்ள இருக்கிற கிராமம் செங்குளம், எழுதியப்பட்டி, கவுண்டலூர், வெட்டுக்காடு வலசு. நீங்க தயவு செய்து ஒரு முறை பார்த்துட்டு வாங்க போய் அங்க நம்ம மக்கள் வாழ்றாங்களா இல்ல வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இத்தனை ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்த மக்களை வளர்ச்சி என்ற பெயரில் இந்த அரசாங்கம் வெளியேற்றி இருக்குது. அப்ப இந்த அரசாங்கத்தை நாம வெளியேற்றணுமா வேண்டாமா? மக்களை நீங்க செஞ்சீங்க. இப்படித்தான் ஒவ்வொரு வளர்ச்சின்னு கட்டமைச்சு நம்மளை வந்து ஒரு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றி அடுத்தவர்களை இழந்தக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டிருக்குது. இந்த நிலைமையை நாம் துடைத்தெறிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு நம்பிக்கை தான், நாம் தமிழர் கட்சி குடும்பமாக வாங்க ஓட்டு போடுங்க. நீ ஓட்டு போடுற பெட்டிக்கு முன்னாடி
தயவு செய்து போய் நின்று பாருங்க. இவங்க கொடுக்கிற பணம் காசு சாராயத்துக்கு முன்னாடி இந்த வாக்குரிமை வாங்கி கொடுத்தாங்கல்ல, சுதந்திர போராட்டம் அடைஞ்சு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எத்தனையோ இழந்து அந்த வாக்குரிமை வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குரிமையை வெற்று அற்ப துண்டு காசுகளுக்காக, பணத்துக்காக, சாராயத்துக்காக, அவங்க சொல்ற மயக்கமான வார்த்தைகளுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குகளை அழிச்சு தொடர்ச்சியா நீங்க உங்களை அழிச்சிட்டு இருக்கிறீங்க. இதை உங்களோட தொடர்ச்சியா நினைவுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமமா போய் நாங்கள் அதை சொல்லத்தான் போறோம். முழுமையான எங்களை நம்புங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த ஆட்சியை நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன் உறுதியா சொல்றேன்னா, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுவரைக்கும் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்குவதையும் ஒரு முறையோடு சேர்ந்தது கிடையாது. இந்த நம்பிக்கையோடு நீங்களும் அவரோடு சேர்ந்து பயணிங்கள். வரக்கூடிய 21 பிப்ரவரி 21 திருச்சியில மாநில அளவில் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களோட மாநாடு மிகப்பெரிய அளவில் நடக்குது. என் அன்பு மக்கள் அனைவரும் அந்த மாநாட்டிற்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிறகு எந்த அரசியல் நமக்கு கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செய்து வந்து கேளுங்க. இது சாதி கடந்து மதம் கடந்து ஒரு தமிழினமா ஒன்று கூடுதல் சொல்லிட்டு செங்கமன் சீமான் அவர்கள் அறையில் விடுத்திருக்கிறார். எதற்காகனா நம்ம தலையெல்லாம் காமிச்சு நம்மள அவரால் அடமானம் வைக்கிறதுக்காக இல்ல, இந்த தமிழினத்தை மற்ற இனங்கள் போல மேலோங்கி வாழ வைப்பதற்காகத்தான். என் அன்பு மக்களே, தயவு செய்து சிந்தியுங்கள். மற்றும் எங்களுடைய மலை தொலைக்காட்சி இன்னைக்கு இருந்து பிப்ரவரி 14 ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் தேசம் என்ற யூடியூப் சேனல் இருக்குது. அந்த தொடர்ச்சியா எங்களுடைய கட்சி நிகழ்வுகள் முழுமையாக வரும். அதை முழுமையாக